மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம். அட பாவிகளா, ஒரு அப்பாவிய திருட்டு பட்டம் கட்டி இந்த போலீஸ்காரங்க கொடூரமா அடிச்சே கொண்டுட்டாங்க. எந்த தப்பும் பண்ணாம அந்த பையன் அடி வாங்கும் போது எப்படி துடிச்சிருப்பான். இந்த ஒரு காரணத்துக்காகவாவது நம்ம இந்த திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுங்க. சிவகங்கை மாவட்டத்துல அஜித்குமாருங்கிற ஒரு அப்பாவிய நகையை திருடிட்டான்னு பொய் குற்றச்சாட்டு சொல்லி அவனை விசாரிக்கிறேங்கிற பேர்ல இந்த காவல்துறையினர் கொடூரமா அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் இந்த பொய் புகாரை கொடுத்த அந்த நிக்கிதாவை கைது பண்ணல இந்த திமுக அரசு. ஏன் கைது பண்ணல? இது மர்மமாவே இருக்கு. அப்ப நிக்கிதாவுக்கும் திமுக அரசுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? பெத்த மகனை பறி கொடுத்துட்டு அந்த அம்மா அப்படி துடிக்கிறாங்க. என் கொலை கொதிக்கிற மாதிரி யாராரு கொலை கொதிக்குமா? இதுல ஈடுபட்ட எவனு வெளியே வரக்கூடாது. அன்னைக்கு முழு விவரம் தெரியல என்னது. அதுக்கப்புறம் தான் தெரியுது இப்படி இப்படி நடந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. தண்ணி எல்லாம் கொடுக்க கூடாது சட்டத்துல இருக்கா? ஒரு அரைக்கண கொஞ்சம் மாதிரி பண்ணிருக்கேன். அப்படி என் மையனை தீவிரவாதியா? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. இவ்வளவு கொடூரமாவா? என் நிக்கிதா கைது பண்ணணும். அந்த 5 பேரும் வெளியே வரவே கூடாது. இந்த விஷயங்களா இருக்கு. முடியாது. எதுக்காக அடிச்சீங்க? எனக்கு அது முதல்ல தெரியும். ஒண்ணுமே அறியாத ஒரு அப்பாவி இவ்வளவு கொடூரமா? முளாப்படி தண்ணி இல்லாம இதெல்லாம் இந்த சட்டத்துல இருக்கா? தன்னால போற நீர் மலத்தை கூட வள்ளி கட்டாயம் வர வச்சிருக்காங்க. பிள்ளை பார்த்தாங்க, வேற எதை பார்த்தாங்க? உடனே ஒரு தாய் தானே பெற்றிருப்பா. மனுஷனுக்கு இறக்க குணம் 6 அறிவு உள்ளவன் தான் கொடுத்திருக்கேன். 5 அறிவுக்காரன் நீ வேலை பார்த்திருக்க. வயிற்று கஞ்சி கூட வாங்கி கொடுத்தா அன்னைக்குமே பட்னியா போட்டு கொண்டிருக்கீங்களே. நீங்களா மனுஷ பிறவியா பிறந்தீங்களா? சில விஷயங்களா இருக்கு. முடியாது. நான் ஒரு தாயா குமுறல, உலகம் பூரா குமுறத்தையும் செய்து இப்படியுமா இப்படியா இப்படியான்னு கேள்விப்படவே இல்லை. இந்த கொடுமையெல்லாம் நடத்தும்னு கேள்விப்படவே இல்லை. கடவுளை கேள்விப்படவே இல்லை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உலுக்கி இந்த சம்பவத்துல சாவுக்கு வந்துட்டு காசை கொடுத்துட்டு கட்சிகள் காணாம போயிருச்சு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தோடு துணையா இருக்கிறது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். தான் குடும்பத்தோடு போய் ஆறுதல் சொன்ன சீமான் வழக்கு விசாரணையும் உற்று கவனித்துக்கிட்டு இருந்தார். தற்போது அஜித்குமார் அப்பாவின்னு நீதிமன்றமே சொல்லிருச்சு. இனியும் இந்த நிக்கிதாவை கைது பண்ணாம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்படி கைது பண்ணாட்டினா கடுமையான ஒரு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து விசாரணை கைதிகள் கொடூரமாக அடித்து கொலை செய்யப்படுறாங்க. அதிமுக ஆட்சியில சாத்தான்குளத்துல தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் அவர்கள் கொடூரமா அடிச்சு கொலை செய்யப்பட்டாங்க, எந்த தப்பும் பண்ணாததுக்கு. இன்னைக்கு திமுக ஆட்சியில சிவகங்கையில இப்படி அஜித்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்படி ஒரு சம்பவம் உங்க வீட்டிலேயே நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் ஓட்டு போடுங்க. மனசாட்சி இருக்கிற, இறக்க குணம் இருக்கிற எவனும் இனி இந்த திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டான். என்னைக்காவது இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்குன்னு அழைத்து செல்லப்பட்டு ஒரு தெலுங்கை அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கானா? ஒரு கன்னடை அடிச்சு கொலை செய்யப்பட்டிருக்கானா? அந்த மாதிரி செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? தமிழே இழிச்சவாயன் தமிழே, தமிழ்நாட்டிலே தமிழனுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது. பெறப்பொறுப்புல மிளகாப்பொடியை தடவுறது, கொரடை வச்சு பள்ள புடுங்கிறது, நிர்வாணப்படுத்தி லத்திய பின்னாடி சொருகிறது, இதெல்லாம் எப்படியான அணுகுமுறை? சட்டத்தை தான் சொல்லுதா? இப்படித்தான் விசாரிக்க சொல்லியிருக்குதா? காவல்துறையை, ஒட்டுமொத்த தமிழக காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கக்கூடிய அமைச்சராக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் என்ன கவனிக்கிறாரு? அஜித்குமார் அம்மாவுக்கு போன போட்டு சாரின்னு சொன்னதோட அவர் கணக்கு முடிச்சிட்டாரு. ஒரு பசுமாட்டுக்கு கூட நீதி சொன்ன நாடு இந்த நாடு. 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு நீதியை கொண்ட நாடு இந்த நாடு. அப்படிப்பட்ட நாட்டுல என்ன அநியாயங்கள் நடக்குது? இந்த காங்கிரஸ் கட்சிக்காரன் திருச்சி வேலுச்சாமி, அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா, எவ்வளவு வன்மம் அவனுக்கு நாம் தமிழர் கட்சி மேல. நாம் தமிழர் கட்சிக்கு குறித்து கேள்வி வந்து அவர் பதில் சொல்ல மாட்டாராம், அசிங்கமா பேசுவாராம், கோவப்படுவாராம். நாம் தமிழருடைய போக்கு எப்படி சார் பாக்குறீங்க? நான் ஒன்னும் பார்க்கவே இல்லையா, அவங்க இன்னும் ஃபீல்டுக்கே வரலையே. 8% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இருக்காது, எவ்வளவு பெர்சன்டான வாங்கட்டும் சார். சரி, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். இல்லைங்களா? இல்ல, மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. மக்கள் ஓட்டு போட்டுதாங்க ஜெயிப்பான் அல்லது தோப்பான். அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்ப மக்கள் ஓட்டு போட்டிருக்கானான்னு கேட்டா திரும்பியும் அதையே சொல்ல வேண்டியிருக்கு. நீங்க புரிஞ்சு கேட்கறீங்களா புரியாம கேட்கறீங்களா எனக்கு புரியல. இப்ப வரும்போது கூட ஒரு போஸ்ட் பார்த்தவங்க தெருவில் தான், வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கவங்க திருப்பி வெளியே விரட்டி விடு அப்படின்னு ஒரு போஸ்ட் விட்டீங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி நாம் தமிழ் ஓட்டிருக்காங்களா? ஐயா, நான் தெரியாதனமா மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட. இல்ல சார், என்னன்னு சொந்த புத்தி இல்லாமலே ஒரு கேள்வி கேட்டு ஒரு போஸ்ட். நான் கருத்து சொல்ல முடியாது, தூக்குல தொங்குங்க. இல்ல, இவ்வளவு ரூடா பேசுறீங்கன்னா ரூடா இல்ல, முடிச்சுக்கலாம். இவ்வளவு ரூடா பேசுறீங்க, ரொம்ப நன்றி. தூக்குல தொங்குனா அப்புறம் என்ன? ஆமா, அதான் அதுக்கு அர்த்தம் தான். அப்ப எங்கட மட்டும் முட்டாள் நீங்க நினைச்சு பேசுவீங்க. ஆனா தூக்குல தொங்கு நான் சொல்றேன், சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றீங்க தூக்குல, அதான் சொல்றேன். நான் இப்பவே கேக்குறீங்க, நீங்க அப்படிதான் கேக்குறீங்க. சாவுன்றீங்க,
வாயை மூடுன்றீங்க, மூடிட்டு போன்றீங்க, என்ன வார்த்தை சார்? அதேதான். சரி, ஓகே, முடிச்சுக்கலாம் சார். தேங்க்ஸ். அதான் அண்ணன் சீமான் அன்னைக்கே சொன்னார், டேய் நம்ம மட்டும் ஓட்டு அதிகமாக வாங்கி இன்னும் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வச்சுக்கோ, பல பேர் நெஞ்சு வெடிச்சு செத்துருவான்னு சொன்னார். அதில் ஆளாக திருச்சி வேலுச்சாமி தான் இருப்பான் போல. காரணம் இவன் ஒரு ரெட்டியாரு. எந்த தூய தமிழனும் தமிழச்சியும் அண்ணன் சீமான் தோக்கணும்னு நினைக்க மாட்டா. அண்ணன் சீமான் ஜெயிக்கணும், இந்த நாம் தமிழர் கட்சி நாட்டை ஆளணும் தான் எல்லாரும் கனவு காண்பாங்க, நினைப்பாங்க. அவன் வேற கட்சியில் இருந்தாலும் சரி, திமுகவில் இருந்தாலும் சரி, அதிமுகவில் இருந்தாலும் சரி, என்னே நீங்கள் ஜெயிக்கணுண்ணே, நீங்கள் வரணுண்ணே அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. ஆனால் இவன் இந்த கட்சி எப்படா அழியும்னு காத்திருக்கிறான். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள், ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக மாற்று கட்சிக்கு போனவங்களுக்கு கூட நான் சொல்லுவேன், இப்படிப்பட்டவர்களுக்காகவாது நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். சிந்திச்சு பாருங்க, பிறமொழியாளர்லாம் துடிச்சிக்கிட்டு இருக்கான், இந்த தமிழை எப்படியாவது பிரிஞ்சு கிடக்க மாட்டானா, அவனுக்குள்ள சண்டை வந்துடாதான், இந்த கட்சி உடஞ்சிராதான்னு. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும், அது ஒன்று போதும். நம்ம வெற்றி அடைகிறோம், அதெல்லாம் 2ஆம் பட்சம். நீ ஓட்டு வாங்குற இல்லை நீ தோத்து போகிற ஜெயிக்கிற, அதெல்லாம் 2ஆம் பட்சம். நீ ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நாம் தமிழர் கட்சி சீமான் அப்படிங்கிற அந்த பேரை கேட்டாலே அவனுக்கு அடிவயிறெல்லாம் கலங்குது, இந்த கொல்ட்டிகளுக்கு பிபி எகிருது. தமிழ் தடத்தினுடைய நெறியாளர் மகாபிரபு ரொம்ப ஒரு தன்மையாக ஒரு பொறுமையாக அணுகக்கூடிய ஒரு நெறியாளர். அந்த பையன்கிட்டையே போய் கடுமையாக இவன் நடந்துக்கிறானா, அப்போ இவன் எவ்வளோ வன்மத்தை அவன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இதே போல் சாட்டை துரைமுருகனுடைய சேனலுக்கு பேட்டி கொடுக்க போன அந்த நபர் அந்த நெறியாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் அந்த பையனுடைய தாயாரை அவமதிக்கிற மாதிரி பேசுகிறான். இந்த கிறுக்குன்னு சொன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள், திக ஆதரவாளர்கள், திருப்பி சொல்லட்டுமா? 69 பாராளுமன்ற இது ஜனாதிபதி தேர்தல் வந்துச்சா? தேர்தல் வரும்போது விவி கிரியும் சஞ்சீவ் ரெட்டி இருந்தாங்களா? அப்ப திமுக யாரா இருந்துச்சு? விவி கிரி பாப்பான், பெரியார் சொன்னது, சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு, கண்ணீர் பசங்களா, நீ தப்பு விடாதா, சஞ்சீவ் ரெட்டி போடுன்னு சொன்னார். ரெட்டி தெலுங்கர் அப்படிங்கிறதுனால உன்னை திருத்தவே முடியாதுப்பா தம்பி, வேணாம் பேட்டி வேணாம்ப்பா, உனக்கு அடிப்படை அறிவே இல்லை. பெரியார் சொன்னார்னு சொல்றேன். அப்புறம் தெலுங்கர்களே, உன் பிறந்ததுக்கு யார் காரணம் உனக்கு தெரியுமா? உங்க அம்மா டப்பிகள். உன் பிறந்ததுக்கு யார் காரணம் உனக்கு தெரியுமா? உங்க அம்மா டப்பிகள். உன் பிறந்ததுக்கு யார் காரணம் உனக்கு தெரியுமா? உங்க அம்மா டப்பிகள். பைத்தியம் மாதிரி பேசி பெரியார் சொன்னா நான் சொல்லிட்டு குறுக்க போனவர் தெலுங்கு இருக்கிறேன் இல்லையா? அப்படி ஒரு செல்வாக்கு இல்லாத, வாக்கு வங்கி இல்லாத, கூட்டணிக்காக பிச்சை எடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற உனக்கே அவ்வளோ திமிருனா, தனிச்சு போட்டியிட்டு இத்தனை சதவீத வாக்குகளை வாங்கி இத்தனை லட்சக்கணக்கான மக்களோட ஆதரவு பெற்ற கட்சியில் இருக்கிற எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? நாம் தமிழர் கட்சி குறித்து பேச மாட்டாராம், வாய் திறக்க மாட்டாராம், கருத்து சொல்ல மாட்டாராம். அப்ப நீ தமிழ்நாட்டு அரசியலே பேசக்கூடாது. இன்னைக்கு நாம் தமிழர் அண்ணன் சீமானை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல் இல்ல, தமிழக அரசியலின் மைய புள்ளியாக அண்ணன் சீமான் இருக்கிறார். கொலை செய்யப்பட்ட அஜித்குமாருக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நாம் எல்லாரும் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிப்போம். மீண்டும் மீண்டும் இந்த மோசமான இந்த திராவிட ஆட்சிகளுக்கு வாக்கு செலுத்தாம மாற்று அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் வாக்களிப்போம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. திரள்வோம் திரள்வோம், திருச்சியில் திரள்வோம்.